ஹாய் வணக்கம். ஆனியன் சிக்கன் பண்ணலாமா? இந்த ரெசிபிக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மீட் பண்ணப்போ நம்ம ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிடலான்னு டிசைட் பண்ணி ரேண்டமாக கிளிக் ஆனது தான் இந்த ரெசிபி. டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்களும் எப்போயாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா கிச்சனுக்கு போய் ஒன்றா சேர்ந்து சமைச்சு சிரிச்சுக்கிட்டு காசிப் பண்ணிக்கிட்டே செம்ம ஃபீலிங் அதெல்லாம். எப்போவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்னால் ஒருத்தங்களுக்கு சுத்தமாக சமைக்க வராது. என்னோடய கேங்கில் அது நான் தான். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில், நம்ம கட் பண்ண ஆனியன்ஸை போட்டு நல்லாவே வதக்கிக்கணும். அது நல்லா டீப் ரோஸ்ட் ஆகணும். இதோ இந்த மாதிரி நல்லா டீப் ரோஸ்ட் ஆகணும். இது தீஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் இல்லை. இந்த அளவுக்கு டீப் ரோஸ்ட் ஆனால் தான் இதோட ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது கூடவே க்ளீன் பண்ண சிக்கன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், வத்தல் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு அப்படின்ற எல்லா பேசிக்கான மசாலாவையும் போட்டு நல்ல ஒரு கலக்கிடணும். கொஞ்சம் புளிப்பு தன்மைக்கு கர்ட் ஆட் பண்ணி 15 to 20 minutes லோ ஃப்ளேமில் இது டிஸ்டர்ப் பண்ணாமல் சமத்தா விட்டுடலாம். மீன்வைல் நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து உட்காந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். சிக்கன் கட்லெட் தான் நான் தட்டி கொடுத்துட்டு இருந்தேன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா சமைக்க தெரிலன்னு சொன்னாலே இதெல்லாம் எப்படி பண்ணுறா அப்படின்னு. நான் இப்போ தான் கற்றுக்குட்டி. எங்கள் அம்மாவோட ஹெல்ப்போடு நான் எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ கற்றுக்க நான் உங்களோட ஷேரும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த சிக்கன் கட்லெட்டை டிப் பண்ணி கடகடன் போட்டு வச்சுட்டேன். எங்கள் அம்மா பால் உருண்டைக்கு சைடில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் தலைவரை போய் பார்த்தா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்தார். உப்பு காரெல்லாம் செக் பண்ணி கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு அவ்வளோதான். ஒரு 10 minutes விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொரியாண்டர் போட்டுட்டு இறக்கிற வேண்டியது தான். சூப்பராக கமகமன்னு வாசனையோட இதை சுடு சாதத்தோட சும்மாவே பரட்டி சாப்பிட்லாம், இல்லை ரசம் ஊற்றி சாப்பிட்டா அல்டிமேட். சுவை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.